அவர் ஒரு மிகப்பெரிய கிணறு ஒன்றை கண்டார். இவ்வளவு பெரிய கிணற இத்தனை நாள் நாம் பார்த்ததே இல்லையே என்கிற சிந்தனையுடன் அதனுள் ஒரு கணம் கண்களை சுருக்கி எட்டி பார்த்துவிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தார். அந்த பெரிய கிணற்றினுள் நரகத்தின் ஒரு பகுதி இயங்கிக் கொண்டிருந்தது. கடும் தீயும் அமில மழையும் பாம்பு தேள் போன்ற கடும் விஷ ஜந்துக்களும் அங்கே ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்தன. பூலோகத்தில் பாவம் செய்த பலரும் அங்கே வதைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். துர்வாச முனிவர் குனிந்து அங்கே பார்த்துவிட்டு நகர்ந்த அந்த மறுகணமே திடீரென்று அங்கே நிலைமை தலைகீழாக மாறியது. பாம்புகளும் தேள்களும் மலர் மாலைகளாயின. அமில மழையானது நிஜ மழையானது. சுட்டெரிக்கும் தீ இதமான தென்றலாக அங்குள்ளோரை வருடியது. நரகம் முழுக்க இனிய நறுமணம் வீசியது. அங்கே இருந்த பாவம் செய்த ஆத்மாக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தன. நரகத்தை காவல் செய்த கிங்கரர்கள் இதையெல்லாம் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். யமதர்மனிடம் சென்று திடீரென்று நரகம் சொர்க்கமாக மாறிப்போனது பற்றி சொன்னார்கள். நேரில் சென்று நடந்து கொண்டிருந்தவற்றை கண்ட யமன் திகைத்தார். தர்ம சாஸ்திர நெறிகள் ஒருவேளை நமக்கு தெரியாமல் மாற்றப்பட்டு விட்டனவா